ரெஸ்னாட்டில் யூஸ் பண்ணுற வுட்டை வந்து நம்ம எப்படி சீசனிங் பண்ணுறோம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெஸ்னாட் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்குறோம் அப்படின்னா மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வுட்டன் சீசனிங் அப்படின்னாலே மொத்தமாக ஒரு 4 ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வுட்டை வந்து நம்ம வாங்கணும் இல்லையா, வாங்கினே எடுத்தே நம்ம யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து நார்மலான ஒரு இடத்துல, ரொம்ப வெயிலையும் போடக்கூடாது, ரொம்ப வெட்டான ஏரியாலையும் போடக்கூடாது, நார்மலான ஒரு இடத்துல வச்சு அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரையாக விடணும், நார்மல் டெம்பரேச்சர் கண்டிஷனில். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வுட்டுக்கு மேலே இருக்க டஸ்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி அந்த உதிரியாக விழுகும் இல்லையா, வுட்டு மேபி டேமேஜ் ஆனால் அது ஈஸியாக விழுகிற பாட்டெலாம் ரிமூவ் பண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கான வுட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். 3ஆவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த வுட்டுக்குள்ள வந்து சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, உள்ள மைனராக அந்த வெட்கனர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹீட் கன் இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணி ஃபுல் ஹீட் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது இருக்கிற மைனரான அந்த வெட் கண்டென்ட் ரிமூவ் ஆயிரும். அட் த சேம் டைம் உள்ள இருக்கிற இன்செக்ட்ஸும் வந்து ரிமூவ் ஆயிரும். ஃபைனலாக 4th ஸ்டெப் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த வுட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசின் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இந்த 3 ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது கடைசி ப்ராசஸ் தான் மேலே ரெசின் அப்ளை பண்ணணும். இந்த ரெசின் அப்ளை பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அது மேலே இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் ஃபுல்லாக அடைச்சிரும். வுட்டை வந்து வச்சதுக்கப்புறம் அது வந்து பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகாது. ஸோ ஃபைனலாக அப்ளை பண்ணுறோம்ல, இந்த கோட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை மட்டும் கரெக்டாக பண்ணிருங்க. இந்த வீடியோவை ரெஸ்னாட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்டான வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் லவ் யூ ஆல்.